வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளுக்கு வர வேண்டிய நிதி ₹1 வரி எடுத்துருந்தாங்கன்னா ஒரு காலத்துல 35 பைசா கொடுத்துருந்தாங்க. இப்ப அதை 29 பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள். உலக வங்கி, ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி, KfW, JICA என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம், நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துகிறார்கள். பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ₹1 கொடுக்கறது இல்லை, நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சுக்கிட்டு. அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள்? நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும், நாங்கள் சொல்ற தேர்விலால் தான், நீங்க நீட்டு தேர்விலால் தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு, கொடுக்கிறத படிக்கிறதுக்கு கூட திறனில்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு, சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய், நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், பல கோடி ரூபாய் முறை இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்து இருக்கிறார்கள், நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த RTI ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது RTI ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக, இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஈடுபாடுடன் ஏற்பாடு செய்த அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும், தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் முதல் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. இதே தொகுதியில் நான் 2016, 2019, 2021, 2022 என்று பல தேர்தல்களில் பல காரணங்களுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் நான் 2 கருத்தை மட்டும் வைக்க விரும்புகிறேன். முதலில், தமிழ்நாடு கடைசி 3 ஆண்டுகளாக எந்த அளவுக்கு பழைய தவறான ஒரு பாதையை விட்டு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, மக்களுடைய நலனுக்காக எண்ணற்ற நல்ல திட்டங்கள் உருவாக்கப்பட்டு நாம் வழிகாட்டியாக திகழும் கழக தலைவர் முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட சிறப்பு திட்டங்களையும், அதே போல் மதுரை மாநகராட்சிக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் என் உழைப்பினாலும் முதலமைச்சருடைய தயவினாலும் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும், அதே போல் தனி நபர்கள் வாக்காளர்கள் வைத்த கோரிக்கைகளை எந்தெந்த வகையில் தீர்வு காணும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்று கூற விரும்புகிறேன். முதலாக, அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது, மாநில அளவில் எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை உருவாக்கி இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டம் 25 லட்சம் மாணவர்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுடைய இழப்பை சீர்திருத்தும் திட்டம்
உலக பொருளாதார வல்லுநர்கள் திரு ரகுராம் ராஜன் உள்ளிட்டவர்கள் அறிவுரையில் செயல்படுத்தப்பட்டது. அதேபோல் நான் முதல்வர் திட்டம் 28 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சியும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 13 லட்சம் நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 1 லட்சம் பேர்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம் என்ற அடிப்படையில் 1 கோடி மக்களுக்கு இல்லத்திலேயே மருந்து, பிசியோதெரப்பி எல்லாம் அளித்துக் கொண்டு வருகிறது. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்ற அடிப்படையில் இன்றைய வரைக்கும் சுமார் 445 கோடி பயணங்கள் இலவசமாக பெண்கள் சென்று அவர்களுடைய பணி, அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் 1,15,00,000 நபர்களுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்து சேர்ந்தது உங்கள் வங்கி கணக்கில். இது மாநில அளவில் என்றால் மாநகர அளவில் பல கோடி ரூபாய்க்கு சாலைகள், கழிப்பறை கட்டிடம், பேவர் பிளாக் சாலை, பள்ளி வகுப்பறை கட்டிடம், அங்கன்வாடி சீரமைப்பு என்ற பணிகளில் குறிப்பாக இந்த வட்டத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இன்னும் 1,80,00,000 ரூபாய்க்கு நிலுவையில் இருந்து இன்னும் பல திட்டங்களை செய்ய இருக்கிறோம். அதை தாண்டி எண்ணற்ற தனிநபர் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சேவை மையத்தில் சுமார் 1000 பேர் வருமான சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் என்ற அடிப்படையில் பல கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கிற சேவை மையத்தில் சீராக செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் மட்டும் 1087 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, 537 விதவைகளுக்கு விதவை உதவித்தொகை, அதே போல் 37 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் என்ற திட்டங்கள் உள்ளிட்ட 2000 தனிநபர்களுக்கு பணி செய்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், மனித நேயமும் செயல்திறனும் இருக்க வேண்டிய ஆட்சிதான் மக்களுடைய ஆட்சி. அதை சிறப்பாக செய்து கொண்டு காட்டியிருக்கிறோம் 3 ஆண்டுகளில், மாநகரத்தில், மாநிலத்தில். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? எல்லா வகையிலும் தமிழ்நாடை வஞ்சிக்கும் செயலாக தொடர்ந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதி, 1 ரூபா வரி எடுத்திருந்தாங்கன்னா ஒரு காலத்துல 35 பைசா கொடுத்திருந்தாங்க. இப்ப அதை 29 பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள். உலக வங்கி, ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி, KfW, JICA என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம், நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துகிறார்கள். பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் 1 ரூபாய் கொடுக்கறது இல்லை, நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சுக்கிட்டு. அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள்? நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும், நாங்கள் சொல்ற தேர்விலால் தான், நீங்க நீட்டு தேர்விலால் தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு, கொடுக்கிறத படிக்கிறதுக்கு கூட திறனில்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு, சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய், நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், பல கோடி ரூபாய் முறை இல்லாமல்
எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்து இருக்கிறார்கள் நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக, இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பொய்யா சொல்லி தோல்வியை மறைக்கும் முயற்சியில் இருக்கும் இந்த ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இந்தியாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் படும் தோல்வியாக தான் நாம் கருத வேண்டும். இதுவரைக்கும் 10 ஆண்டுகளில் செய்யாததை இன்னொரு முறை கொடுங்க, இன்னும் 25 ஆண்டுகளில் நான் பண்ணி காமிக்கிறேன் என்கிறார் ஒரு பிரதமர். 10 ஆண்டுகளில் என்ன செய்தார்? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, தலா பொருளாதாரத்தை பங்களாதேஷுக்கு அடியில கொண்டு போய் வீழ்த்தி வைத்தார் இந்த பிரதமர். இவர் சொல்றாரு, இன்னும் எனக்கு 25 ஆண்டுகள் கொடுங்கன்றார். உத்தரப்பிரதேசம் அவ்வளோ சிறப்பாக வளர்கிறது என்றார்கள். உத்தரப்பிரதேசோடைய தனிநபர் உற்பத்தி பாகிஸ்தானோட கம்மியா இருக்கு. இவங்க சொல்றாங்க, நாங்க தான் சிறப்பா அரசாங்கம் நடத்துறோம், இந்தியாவிலேயே 2வது அப்படின்னு. இந்த தேர்தல் பத்திரம் என்ற உலகத்திலேயே மகா ஊழலை உருவாக்கி அது மூலம் ஊழலை நிர்வாகப்படுத்தி சிபிஐ, ஐடி, இடி எல்லாம் வைத்து அரசியலுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டும் நடத்துற ஒரு அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம். சிலர் கூறுகிறார்கள், இந்த தேர்தல் ஜனநாயகத்துடைய உயிரா சாவா என்ற தேர்தல் அப்படின்னு. நான் கூறுகிறேன், இன்றைக்கு இருக்கிற தகவல் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பினால் தேர்தல் பத்திரம் தகவல்கள் வெளிவந்த அடிப்படையில் நான் கூறுவேன், ஜனநாயகம் ஏற்கனவே செத்து விட்டது இந்த நாட்டில். இப்போ கேள்வி, இந்த தேர்தலில் செத்த பிணத்தை இவங்கள் திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் முழுமையா எரிக்க போறார்களா, இல்லை அப்பர், பெரிய புராணத்தில் அப்பர் அவருடைய தொண்டரின் மகன் வாழை இலையை உணவுக்கு வெட்ட போகும்போது பாம்பு கடிச்சு விஷத்தால் செத்த அந்த பையனை மந்திரம் சொல்லி சாமிக்கு வேண்டி அந்த பிணத்தை திருப்பி விஷத்தை வெளியெடுத்து உயிருக்கு கொண்டாந்தபடி இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த செத்து போய் கிடக்கிற ஜனநாயகத்தை திருப்பி இந்தியா கூட்டணி உயிருக்கு கொண்டு வர முடியுமா என்றுதான் இந்த தேர்தலுடைய முக்கிய கேள்வி. எனவே யாருக்கெல்லாம் நாட்டில் பற்று இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தில் பற்று இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல பற்று இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தைகள் மேல், உங்கள் பேரப்பசங்கள் எதிர்காலத்துக்கு மேல் பற்றும் ஆர்வமும் இருக்கிறதோ, நீங்கள் அனைவரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு திரளாக சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களிப்பீர்கள் என்று வேண்டி செய்வீர்கள் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.